ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம ஒரு கிவன் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறது அதோடைய ட்ரிக்ஸை தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன் அவர் ப்ரீவியஸ் வீடியோஸ் ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது டிஃபால்ட்டா பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ ஃப்ரம் த டேபிள் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹியர். ஸோ வி நோ தட் 1 square which is equal to 1, 2 square which is equal to 4, 3 square which is equal to 9, 4 square is equal to 16, 5 square equal to 25, 6 square which is equal to 36, 7 square which is equal to 49, 8 square which is equal to 64, 9 square which is equal to 81, and final 10 square which is equal to 100. ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல என்னுடைய லாஸ்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுல முடியுதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் டிஜிட் இங்க லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 1 4 9 6 5 6 9 4 1. சரிங்களா? இது வந்து 10 டிஃபால்ட்டா 0 வரப்போகுது. ஸோ இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, இங்க 9 இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். அப்போ இந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய லாஸ்ட் நம்பர்ஸ் எனக்கு ஈக்குவலா இருக்கும். பாத்தீங்கன்னா இங்கேயும் 1 முடியுது, இங்கேயும் 1 முடியுது. அதே மாதிரி 2 + 8 = 10 கிடைக்கும். அப்ப இந்த ரெண்டுத்தோட கடைசி நம்பர் பாத்தீங்கன்னா அகைன் 4 முடியுது. அதே மாதிரி 3 + 7, ஸோ அகைன் 9 முடியுது. அகைன் 4 + 6, அகைன் பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு நம்பர் சேமா முடியுது. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து மிடில் நம்பர் வந்து 5 முடியுது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் லாஜிக். ஸோ இதை தான் நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. அண்ட் ஒன் மோர் கான்செப்ட், லாஸ்ட் டிஜிட் மட்டும் இல்லாம டிஜிட் சம், இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் whenever we go for finding square root. டிஜிட் சம்னா ஒண்ணு, இந்த நம்பர் இங்க ஸ்கொயர் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆட் பண்ணணும். இது வெறும் 1 தான் இருக்கு. 1 4 9, இங்க 1 + 6 வந்து என்னன்னு கிடைக்கும்? 7 கிடைக்குது. அகைன் 5 + 2 7, 6 + 3 9, 9 + 4 13, 13னா 1 + 3 அகைன் 4 வரும். இங்க 64, 6 4 10, இப்போ 1 + 0 அகைன் 1, இங்க 8 + 1 9. சரிங்களா? பத்தி தேவையில்ல, இது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். கடைசி நம்பர் 0 முடியறதுல இது 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப என்னுடைய டிஜிட் நம்பர் இதுதான். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் எதை வச்சு கண்டுபிடிப்போம்னா, ஒன்னு இந்த லாஸ்ட் டிஜிட் அண்ட் இந்த டிஜிட் சம், இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் என்னால ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு யூ டேக் திஸ் நம்பர் 3249. ஸ்கொயர் ரூட் அப்படின்னு வரக்குள்ள நான் வந்து என்ன பண்ணணுமோ ரெண்டு நம்பரா பேர் பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஆன்சர். அப்போ இது ரெண்டா நான் பேர் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 32 இருக்கு. இப்போ நமக்கு ஸ்கொயருக்கு இந்த டேபிள் டிஃபால்ட்டா தெரியும். அப்போ இந்த 32 எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ 5 ஸ்கொயர்னா 25. அப்போ 25 விட அதிகமா இருக்கு. அட் த சேம் டைம் 36 விட கம்மியா இருக்கு. அப்போ கண்டிப்பா என்னோட நம்பர் வந்து 5க்கு மேல 6க்கு உள்ள இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்ராக்சிமேட்டா நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்தது இங்க 49 முடியுது. அப்ப கடைசி நம்பர் வந்து எனக்கு என்னது? 9. இப்போ 9 முடியணும்னா சரிங்களா, எனக்கு இங்க என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு 3ஆ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 7ஆ இருக்கலாம். அப்படின்னா என்னுடைய ஆன்சர் 53ஆ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னது 57ஆ இருக்கலாம். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ இதுக்கு வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஜிட் சம் கண்டுபிடிக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 3 + 2 5, 5 + 4 9, 9 + 9 18ன்னு கிடைக்கும். 18 1 + 8 அப்படின்னு சொல்லி போட எனக்கு கிடைக்கும் 9ன்னு கிடைக்கும். ஸோ இதே தான் வந்து நான் இங்க என்ன பண்ண போறேன்? கண்டுபிடிக்க போறேன். இட் இஸ் அ ஸ்கொயர் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 53 ஸ்கொயர்னு வச்சுக்கலாமே. இதை வந்து நான் எப்படி எழுதுறேன்னா 5 + 3 இந்த ஹோல் ஸ்கொயர், அதாவது டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரிங்களா? 5 + 3 வந்து என்னது? எனக்கு 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயரோட டிஜிட் நம்பர் வந்து எனக்கு என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப இதோட டிஜிட் வந்து என்னது? 1. எனக்கு என்ன இருக்கு? டிஜிட் 9ன்னு இருக்கு. ஆனா இங்க 1ன்னு இருக்கு. அப்ப கண்டிப்பா 53 இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப அடுத்தது 57 ஸ்கொயர் அப்படின்னா 5 + 7 வந்து எவ்வளவு வரும்? விச் இஸ் நத்திங் பட் 12. இப்போ 12 ஸ்கொயர் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 144. இப்ப இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4 + 4 8, 8 + 1 9. அப்ப இங்க பாத்தீங்கன்னா டிஜிட் சம்மும் இங்க இருக்கிற டிஜிட் சம்மும் சேம். அப்போ இதோடைய ஸ்கொயர் ரூட் வந்து ஈக்குவல் டு 57.
ஸோ இந்த லாஜிக்ல நீங்க போட்டுடலாம். Now you see this sum 2401 இதோடைய ஸ்கொயர் ரூட் என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அகைன் இது ரெண்டா பேர் பண்ணிடுங்க. இது வந்து எப்படி இருக்கு, 4 விட அதிகமா இருக்கு, 5 விட கம்மியா இருக்கு, அப்போ 4. இங்க பாத்தீங்கன்னா கடைசி நம்பர் 1ன்னு முடியுது. அப்போ 1ன்னு முடியுதுன்னா இட் மேபி எய்தர் 41 அப்படி இல்லைன்னா 49 இருக்கணும். ஏன்னா எனக்கு லாஸ்ட் டிஜிட் 1ன்னு முடியறது 1க்கும் 9க்கும் மட்டும்தான். சரிங்களா? அப்போ இதோடைய டிஜிட் சம் பாருங்க, 2 பிளஸ் 4 பிளஸ் 2 6, 6 பிளஸ் 1 7. இதுதான் வந்து இதோடைய டிஜிட் சம். இப்ப இதுக்கு நான் கால்குலேட் பண்ணணும். அப்ப 4 பிளஸ் 1 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயருக்கு டிஃபால்ட்டா எனக்கு தெரியும் அதோட டிஜிட் சம் வந்து என்னது 7. சரிங்களா? அதே மாதிரி இங்க வாங்க, 9 பிளஸ் 4 13. 13 ஸ்கொயர் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இட் இஸ் நத்திங் பட் 169. சரிங்களா? இப்ப இதை ஆட் பண்ணுங்க. 9 6 15, 15 பிளஸ் 1 16. இதை ஆட் பண்ணா சரிங்களா? 1 பிளஸ் 6 பிளஸ் 9 வந்து 16. இப்ப இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அகைன் 7ன்னு கிடைக்கும். சோ இந்த மாதிரி கேசஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு 41க்கும் சேம் வேல்யூ டிஜிட் சம் 7ன்னு கிடைக்குது, இங்கேயும் 7 கிடைக்குது. அப்போ இதுதான் வந்து எனக்கு கான்ட்ரவர்சியா முடியறது. இப்போ நான் என்ன சார் பண்றது அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். இங்க 41 இருக்கு, 49 இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ட்ரிக்ஸ் வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸ்கொயரிங் ட்ரிக்ஸ். சோ நமக்கு கன்வீனியன்டா இருக்க மாதிரி ஈஸியான ட்ரிக்ங்கிறது 5ல முடியறது தான் ரொம்ப ஈஸியான ட்ரிக். இப்போ 45 ஸ்கொயருடைய வேல்யூ பாத்துக்குங்க. 45 ஸ்கொயர்னா கடைசி நம்பர் 5ல ஸ்கொயர் முடிஞ்சதுன்னா டிஃபால்ட்டா 25 போட்டுக்கணும். இங்க இருக்கிற நம்பர் கூட 1 ஆட் பண்ணிக்கங்க. அப்ப 5 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 20 25 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப கம்பேரிசனுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிற நம்பர் வந்து 45 ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கு, இதை விட கம்மியா இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் எப்படி இருக்கணும்? 45 ஸ்கொயரை விட அதிகமா இருக்கணும். அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து என்னது? 49. அப்போ 49 தான் கரெக்ட். சோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் 5 ஸ்கொயர் ட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அந்த மிட் பாயிண்ட் வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், கிரேட்டரா இருக்கா லோயரா இருக்கான்னு சொல்லி போட்டுடலாம். நார்மல் மெத்தட் போகணுங்கிற நெசசிட்டி இல்ல. சோ நவ் ஐ மூவ் ஆன் டு ஒன் மோர் எக்ஸாம்பிள். சரிங்களா? கன்சிடர் திஸ் நம்பர் 9604. அகைன் 9981 10 × 10 100. அப்போ 9ன்னு வரும். சரிங்களா? இங்க 4ன்னு முடியுது. அப்ப 4ன்னு முடிஞ்சதுன்னா இட் மேபி எய்தர் 92 ஆர் 98. அப்ப இதோடைய டிஜிட் சம் பார்க்கணும். 9 பிளஸ் 6 15, 15 பிளஸ் 4 19. அப்போ 1 பிளஸ் 1 9 = 10. அப்போ இதை ஆட் பண்ணா 1ன்னு வரும் டிஜிட் சம். அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ணணும்? 9 பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இங்க 9 பிளஸ் 8 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. 11 ஸ்கொயர் பண்ணா 121. சரிங்களா? அப்ப இதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 plus 2 plus which is equal to 4. இது இங்க எடுங்க. 17 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதை ஆட் பண்ணீங்கன்னா 17 ஸ்கொயருடைய வேல்யூ வந்து எனக்கு தெரியும், which is nothing but 289. இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா வரும் 2 plus 8 10, 10 plus 9 19. அகைன் இதை ஆட் பண்ணீங்கன்னா 1 plus 9 which is equal to 10. அகைன் இதை ஆட் பண்ணீங்கன்னா 1. அப்போ therefore 98 அப்படிங்கிறது அதோடைய பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். சோ இது 2 டிஜிட். இதே ஒரு பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா நான் எப்படி அப்ரோச் பண்றேன்? கன்சிடர் திஸ் ஃபோர்த் எக்ஸாம்பிள். யூ டேக் 3 2 7 6 1. சரிங்களா? சோ இது நம்ம ரெண்டா பேர் பண்ண போறோம். அப்படி போன கூட எனக்கு இங்க மொத்தம் டிஃபால்ட்டா தெரிஞ்சிச்சு இட் இஸ் a 3 டிஜிட் நம்பர். இங்க எத்தனை பேரிங் இருக்கும்? 1 2 3. அப்ப இட் இஸ் a 3 டிஜிட் நம்பர். இதுதான் வந்து அதோடைய மீனிங். அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து கண்டிப்பா 3 டிஜிட்ல தான் இருக்கணும். இப்போ நமக்கு தெரியும் 18 ஸ்கொயர் which is equal to 324. 19 ஸ்கொயர் which is equal to 361. அப்ப கண்டிப்பா ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் நம்பர் 18ஆவா தான் இருக்கணும். இப்போ கடைசி நம்பர் வந்து 1ன்னு முடியுது. அப்போ 1ன்னு முடியுதுன்னா இட் மேபி எய்தர் 1 அப்படி இல்லைன்னா 9ஆ இருக்கலாம். அப்ப இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சர். அவ்வளவுதான் ராஜன். இப்போ அதோடைய டிஜிட் சம் பாத்துருங்க. 3 5 12 18 19. 19னா 1 plus 9 10. இப்ப இதையும் ஆட் பண்ணா எனக்கு 1ன்னு கிடைக்கும். இப்ப இங்க வாங்க, 8 plus 1 9, 9 plus 1 10. 10 ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன வரும்? 100ன்னு வரும். அகைன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1ன்னு வரும். சோ இங்க பாத்தீங்கன்னா 10 18. 18 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? which is equal to 324 அப்படின்னு கிடைக்கும். அகைன் இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 9. அப்ப இங்க பாத்தீங்கன்னா டிஜிட் சம் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்ப ஆன்சர் 181 தான் கரெக்ட். ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான் நீங்க மேக்ஸிமம் அப் டு 20 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கணும், ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப
ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தேங்க் யூ.